செய்தார்கள். திருமண மண்டபத்தை செலவை அரசை ஏற்றுக்கொண்டது என்று இவர்களுடைய திருமணம் தமிழ் தலைவர் ஆசிரியர் தலைமையிலே போராட்ட களத்தில் இருந்த திருமணம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. ஐயா புலவர் வெற்றியழகன் 90 வயது இளைஞர். குப்புசாமி இளைஞரின் மகன். பிறந்த ஊர் ஊரணி. மளிகைக்கடையிலே பணியாற்றும் போது பழைய புத்தகத்திலே கிளையில் பாம்புங்க என்ற பாவேந்தரின் பாடலை படித்து கவிதையின் பால் ஈர்க்கப்பட்டவர். அதைத் தொடர்ந்து மளிகைக்கடையிலே பணியாற்றி பல நூல்களை கற்றுக்கொண்டு வருகிறார். இவருக்கு படிக்கின்ற ஆர்வம் அப்பொழுதுதான் வருகின்றது. மளிகைக்கடையிலே இருந்து படிக்க முடியாது என்கின்ற காரணத்தால் அதை விட்டு ஒரு அச்சகத்திலே பணியாற்ற வருகிறார். அச்சகத்திலே பணியாற்றிக் கொண்டு சிந்தாதிரிப்பேட்டை வேதாந்த தமிழ் சங்கத்திலே தமிழ் புலவர் வகுப்பிலே சேர்ந்து அந்த தேர்விலே வென்று புலவர் பட்டம் பெற்றவர் ஐயா வெற்றியழகன் அவர்கள். இதுவரை 41 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இலக்கு 100 நூல்கள் தான் முடிவதற்கும் எழுதி தந்துவிட வேண்டும் என்பது அவருடைய இலக்காகும். ஏதோ நூல்கள் என்றால் எங்களை போல ஒரு 4 கவிதையை போட்டு ஒரு நூல் எழுதுவதல்ல. தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரத்திற்கு ஒரு எளிய உரை, சொல்லதிகாரத்திற்கு ஒரு எளிய உரை, பொருளதிகாரத்திற்கு ஒரு எளிய உரை. திருக்குறளுக்கு பல்தறிவு உரை. அந்த திருக்குறள் பல்தறிவு உரை அந்த அவருடைய உரையை படித்தால் திருக்குறள் பற்றி நமக்கு எழும் பல ஐயங்களுக்கு விட அந்த நூல்கள் கிடைக்கிறது. அதை போல ஐகாரம் ஔகாரம் தவிர்த்து தந்தை பெரியார் அந்த எழுத்து சீர்திருத்தம் செய்தாரே, அதிலே ஐகாரம் இவருடைய அந்த தொழிற்கல்வி முறையிலே ஐயம் இருக்காது, அப்பும் இருக்காது. அப்படி இயற்றப்பட்ட நூல் பகுத்தறிவு முறை. ஆயுதம் தனி நிலை என்று ஒரு ஆயுத எழுத்தல் பற்றிய ஒரு ஆய்வு நூல். தந்தை பெரியார் விருதுகளுக்கு எழுதும் கவிதை நூல். அமைதி கடல் அண்ணா என்ற நூல். காவிய கலைஞர் என்ற கலைஞரை பற்றிய நூல். வழக்கமும் இலக்கமும் என்று ஒரு நூல். அதை படித்தால் சில சொற்களை நாம் பயன்படுத்துகிறோமே, அது எங்கிருந்து வந்தது, ஏன் அதை சொல்கிறோம் என்கின்ற தெளிவு பிறக்கும். இசைப்பேர் என்று இசைப்பாடல் தொகுப்பு. நல்ல தமிழ் எழுத என்ற ஒரு நூல். பிழை கிடந்து எழுதுவதற்கு ஐயா அவர்கள் ஆகிவிட்டது அறியப்படுகிறது. பிழை கிடைப்பதையே தனது வாழ்க்கை பெரிதார் கொண்டவர். புலவர் பட்டம் பெற்றதனால் தமிழ் வளர்ச்சி துறையிலும் உலகத் தமிழர் ஆட்சி நிறுவனத்திலும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் உலகின் திட்டம், இது பாவானுடைய திட்டம். அந்த திட்டத்தில் இவர் இயக்கத்திலே பிழை திருத்தவராக பணி செய்த இவர் பிழை திருத்தி வெளியிட்டுள்ள நூல்கள். இவர் கலைஞரின் சிந்தனை களஞ்சியம், கல்வி நிலையங்களின் கலைஞர், கலைஞரின் களஞ்சியம், கதிரை வேட்புகளின் தமிழ் அகராதி, அபிராம சிந்தாமணி. அதை படிச்சுட்டு தலையில் காண முடியாது. அந்த புத்தகம் அச்சாகும் போது அதற்கு பிழை எழுதுகின்ற ஒரு வல்லமையை பெற்றவர் தான் புலவர் வெற்றியழகன் அவர்கள்.
ஐயா வெற்றியாளர் அவர்களுக்கு ரூபாய் 10,000 பொறுப்பிலியாக நமது நட்புத்தொழில் வட்டத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. ஒரே ஒரு செய்தி, பெரியார் திடலிலே தற்போது புதுமை இலக்கிய திறன் என்ற அமைப்பு திங்கள் வகுப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த அமைப்பின் தலைவராக